கொட்டிச்சுன்னா பயங்கர வலி, தாங்கவே இந்த பாம்பு பாருங்க மரம் ஏறுது. ஸோ எப்பவுமே கவனமாக இருங்க. சும்மா அப்படி ஐயோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து மழைக்காலம் சீசனோடைய பார்ட் 4 பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாலாறு, நாங்க கோளாறு. ஃப்ரெண்ட்ஸ் இது கம்மியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வெள்ளத்துல போயிட்டு இருக்கோம். சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க நைட்டுக்கு பிரியாணி செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு பொடி. நாளை காலை கொஞ்சம் அகழ்த்தி வைக்கிற விநாயகா. இன்னையோட 3வது நாள் ஃப்ரெண்ட்ஸ். மழைலாம் விட்டாச்சு, ஆனால் வந்து வெள்ளம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது ஆற்றுல தண்ணி. இப்போ ஆனால் ஊருக்குள்ளேயும் தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழை வெள்ளத்தால் வந்து எவ்வளோ உயிரினத்துக்கு ரொம்ப கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த அரணை பாருங்கள், இந்த மட்டையை பிடிச்சிட்டு அதனுடைய உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பாம்பு. இந்த பாம்போடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொம்பரி மூக்கான். இந்த பாம்பு வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, நார்மல் சைஸ் தான் இருக்குது. இது வந்து இந்த ஆற்றுல வந்து அடிச்சுட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாம்பு கொஞ்சம் தேங்காய் போடுறா. கட்டூரி பாம்புடா இது. இது என்னது? கொம்பரி மூக்கான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக போகணும். இந்த பாம்பு வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும். பண்ணுறா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேள். இது பாருங்கள், இதெல்லாம் கொட்டிச்சுன்னா பயங்கர வலி, தாங்கவே தாங்காது. நிறைய பாம்பு தேள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆற்றுல. இப்போ தான் பாலத்தில் ஒரு பாம்பு பார்த்தா, இப்போ உடனே கொல்லியில் ஒரு பாம்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பாம்பு இருக்குது. இங்கே பாருங்க, ஆக்சுவலாக ரொம்ப பெருசுலாம் இல்லை இருக்குது. மறைவுனா எப்படின்னாக்கா ஒரு சின்ன ஒரு செகண்டில் நம்ம இப்படி திரும்பினா உடனே அது திரும்பிடும், எங்கேயாவது மறைஞ்சிரும். ஏதாவது ஒரு பொந்துலையோ ஏதாவது ஒரு இடத்த மறைஞ்சிரும். அதுதான் அதனுடைய ஸ்பெஷலு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாம்பு வந்து நல்ல பாம்பா இல்லை வந்து பூநகமான்னு தெரியல. இது விஷம் இருக்கா இல்லையான்னு தெரியல. பாம்புனாலே விஷம் இருக்கோ இல்லையோ நம்ம அதை டச் பண்ணவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை கோலால் தான் ஹேண்டில் பண்ணோம். தயவு செஞ்சு பாம்பு அடிக்காதீங்க, ஏன்னா வந்து அது விவசாயத்துக்கு ரொம்ப நல்லது. அதெல்லாம் எல்லாமே ஒரு சர்க்கிள் தான். இந்த பாம்பு பாருங்கள் மரம் ஏறுது. இப்போ நம்ம அதை எடுத்து கொஞ்சம் நேரம் வந்து வீடியோ பண்ணிவிட்டு மறுபடியும் அதை விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பாம்பு வந்து வீடியோ எடுக்கிறேன்னு தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. ஏன்னா ஒரு செகண்ட் நம்ம தப்பு பண்ணாலும் ரிஸ்க்கு தான் அது. ஸோ தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் உட்காந்துருந்தேன். இந்த இடத்த உட்காந்துட்டு இருந்தேன். இங்கே ஃபுல்லாக வியூ பார்த்துட்டு இருந்தேன், நல்லா இருக்குன்னு. ஆனால் பாருங்கள், இந்த இடத்த ஒரு கண்ணுக்கு தெரியும் ஆபத்தான ஒன்று இருக்குது. நான் கவனிக்கவே இல்லை. பாருங்கள் தேள் பாம்பு எல்லாமே நம்ம எங்கள் ஏரியாவில் அவைலபிள்.
இந்த வருஷம் எண்டில் வந்து நவம்பர் டிசம்பரில் மழை பெஞ்சாலே போதும் தேள் பாம்பு எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ எப்போவுமே கவனமாக இருங்க. தெரியல கண்ணு எங்க இருக்குன்னு தெரியல. அது இருக்கு பாருங்க, அந்த ரொம்ப சின்னதா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே தேளுக்கு வந்து விஷம் வந்து அது கொடுக்கில் தான் இருக்குது, வாலில் இருக்குது பாருங்கள், அது அழகாக வளைஞ்சிருக்கு பாருங்கள், அதில் தான் விஷம் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. சரி எடுத்து போய் மறுபடியும் கீழே விட்டுடலாம். அங்கே பாருங்கள் பக்கத்து ஊருக்கு எப்படி போகிறாங்கன்னா இடுப்பளவு தண்ணி இருக்குது. இங்கே பாருங்கள் கொல்லியில் பார்த்தா அதே பாம்பு இங்கே பாலவத்துலேயும் ஒரு பாம்பு இருக்குது. நிறைய இதோட 3வது பாம்பு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். பாம்புனாலே படையாக நடுங்கணுவாங்க. ஸோ வந்து பாம்புனாலே எனக்கும் கொஞ்சம் பயம்தான். ஆனால் வந்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாக்கா நம்ம வீட்டில் சப்போஸ் எங்கள் வீட்டில் இருந்தால் கூட நான் எடுத்து போய் பிடிச்சி போய் ஆற்றுல விட்டுருவோம். அதுதான்டா நீச்சல் கற்றுணும்டா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போயும் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்துக்கா, எங்கள் ஊர் டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம். அப்புறம் மீன் போய் மீன் போகிறோடி. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் ஊர் டேம். எப்படி இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு பாருங்கள். இதில் இறங்குறதும் ரிஸ்க்கு தான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டேமை வந்து பார்த்துட்டு இப்படி வரும்போது இங்கே வந்து கொல்லிலேயே வந்து மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை தான் பிடிக்க போகிறோம். சின்ன சின்ன மீன் இருக்கும் பார்த்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு 30 மீன் இங்கே பிடிச்சோம் நாங்கள். அந்த ஜிலேபிலே நீ தான் பட்டை ஜிலேபி, அதான் துண்டா தூயின்னு வந்துட்டேன். பட்டை ஜிலேபி. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மீன். சும்மா அப்படி வந்து எப்படி இருக்கு பாருங்க. சும்மா அப்படி ஐயோ மக்களே பார்த்துக்குங்க பாருங்க எவ்வளோ பெரிய. இது வந்து ஜிலேபி மீன் சொல்லுவாங்க. சும்மா எப்படி இருக்கு பாருங்க. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மீனவனா மாறிடுவோம். மக்களே பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொல்லிக்கு போனோம். கொல்லியில் வந்து அவ்வளோ மீன், இந்த வெள்ளத்தில் வந்து நிறைய மீன் தங்கிடுச்சு. இங்கே பாருங்க இவ்வளோ பெருசு இருக்குன்னு உயிரோட இருக்கு பாருங்க. சும்மா நிறைய மீன் கிடச்சிது நமக்கு. நாங்கள் வருஷத்தில் ஒரு தடவை மீனை ஃபேமிலியாக மாறிடுவோம். எப்படி இருக்கு பாருங்க. கிட்டம் இது வந்து கட்லா மீனா இல்லை வந்து ஜிலேபி மீனான்னு தெரியல. ஜிலேபி மீன் தான் நினைக்கிறேன். பெரிய சைஸ் இது. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் உயிர் ஒரு துள்ளுடைய உயிரோட இருக்கு. அப்படியே குழம்புல போட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.